அப்பா, உங்களுக்கு 60 வயசு முடிஞ்சு 61வது வயசு பிறந்துருச்சு. உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஷஷ்டி அப்த பூஜை நடத்தணும்பா. அதெல்லாம் அவசியமாமா? அப்பா, அது எங்களோட ஆசைப்பா. நீங்க 2 பேரும் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாங்க பண்ற மரியாதைப்பா. எனக்கு இதுல எல்லாம் பெருசா விருப்பம் இல்லம்மா. உங்க அம்மாவுக்கு விருப்பம்னா அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். எனக்கும் விருப்பம் இல்ல. சஷ்டி அப்த பூர்த்தி அன்னைக்காவது என் பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு கூடணும். அது நடக்குமா? என் மூத்த மக இந்த வீட்டை விட்டு போய் 25 வருஷம் ஆச்சு. என் மூத்த மகன் இறந்தப்ப கூட அவ இங்க வரல. இந்த வீடு உறவு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. என் பேர குழந்தைங்கள பாக்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. அவங்க எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிற வலி எனக்கு தான் தெரியும். அவங்கள விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உன் அம்மாவுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதோட அம்பிகா வீட்டுல இருக்கா, அதையும் மறந்துடாதீங்க. அப்பா அம்மாவுக்கு சஷ்டியப்ப பூர்த்தி நடத்தணும்னு நம்ம நினைச்சது நடக்காத போல இருக்கு. கண்டிப்பா நடக்கும். அப்பா அந்த அம்பிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத என்னால சகிச்சுக்கவே முடியல. அக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுக்கா. அம்பிகா அன்னைக்கு காதல விழுந்துற போது. விழுந்துட்டு போகட்டும். அவளை பார்த்து எனக்கு என்ன பயம்? மூத்த அக்கா நம்மள விட்டு பிரிஞ்சு போனதுக்கும் நான் ஒத்தையா நிக்கிறதுக்கும் உனக்கு கல்யாணமாகி இன்னும் குழந்தை பொறக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். நம்ம அண்ணன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாரோட வாழ்க்கையும் அந்த அம்பிகாவால நாசமா போச்சு. அப்பாவோட ஃப்ரெண்டோட மகதான் அண்ணனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகள வரதா இருந்துச்சு.